அந்த விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தையும் நாம் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கிறேன், அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்த இறைவனுக்காக நான் விரதம் இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த இறைவனுடைய திரு உருவத்தை வெளிப்படையாக நாம் உடம்பிலே தாங்கிக் கொள்ளும் பொழுது அப்ப அதற்குரிய ஒரு யூனிஃபார்மோட இருக்கணும் இல்லையா? அவர் மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஷூஸ் அணியாம இருக்க முடியாது தானே, அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், கையிலே ஆயுதத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். அதுல வந்து எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அல்லவா? ஏன்னு சொன்னா அவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஆகிவிடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள், சபரிமலைக்கு மாத்திரம் இல்லை, இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டுன்னு போவா, நிறைய பேர் பார்த்தோம்னா தைப்பூசத்துக்காக பழனிமலைக்கு கூட மாலை போட்டுன்னு விரதம் இருக்கிறவாள்லாம் இருப்பா. இப்படி ஏதோ ஒரு தெய்வத்தை வேண்டிக் கொண்டு மாலை போட்டு விரதம் இருப்பவர்கள் கால்களிலே அந்த காலணி, அந்த செருப்பினை அணியக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த நேயருடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாலை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாலையில பார்த்தோம்னா நம்ம அந்த இறைவனுடைய அந்த திருவுருவத்தையும் பொறித்து வைத்திருப்போம் தானே. ஒரு சபரிமலைக்கு மாலை போட்டுக்கிறான்னு சொன்னா அந்த டாலர்ல பார்த்தோம்னா ஐயப்பன் டாலர் அணிஞ்சு கொண்டிருப்பார். அதே மாதிரி ஒரு மருவத்தூருக்கு போறா அப்படின்னு சொன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அம்பாள் ஆதிபராசக்தி அம்மனை அவர்கள் டாலர்ல போட்டு இருப்பார். அதே மாதிரி முருகப்பெருமானே அந்த டாலர்ல தொங்க விட்டு இருப்பா இல்லையா? இப்படி அந்த விக்கிரகத்தை நம்முடைய உடம்பிலே நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது நம்ம காலணி அணிந்து கொண்டு செல்வோமா? அந்த செருப்பை போடாம தானே போவோம். அதே போலத்தான் நம்ம என்னதான் ஒரு தத்துவார்த்தமாக பார்க்கும் பொழுது, உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பு ஆலயம்னு சொல்லியிருப்பார். எல்லோருக்குள்ளும் இறைவன் என்பவர் உரைகிறான்ங்கிறதையும் சொல்லியிருப்பார். நம்முடைய உள்ளத்திற்குள்ளாகவே நமக்கு அந்த இறைவன் என்பவர் உறைந்து கொண்டிருந்தாலும் கூட அதனை வெளிப்படுத்துகின்ற விதமாக நான் விரதம் இருக்கிறேன் என்கின்ற ஒரு போர்வையிலே, அதாவது அந்த விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த விக்கிரகத்தையும் நாம் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கிறேன், அதை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறேன், இந்த இறைவனுக்காக நான் விரதம் இருக்கிறேன் சொல்லிட்டு அந்த இறைவனுடைய திரு உருவத்தை வெளிப்படையாக நாம் உடம்பிலே தாங்கிக் கொள்ளும் பொழுது அப்ப அதற்குரிய ஒரு யூனிஃபார்மோட இருக்கணும் இல்லையா? அப்ப அதனாலதான் அங்க நம்ம ஒரு ஆலயத்திற்குள்ள செல்வதை போலவே அங்கேயும் நாம் காலணிகளை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா. இதுல நிறைய விதிவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்டு. ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு யூனிஃபார்ம்டு போர்சஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு போலீஸ்காரரே இருக்காருன்னு வச்சுப்போம். அந்த போலீஸ்காரர் மாலை போட்டுக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் அந்த ஷூஸ் அணியாம இருக்க முடியாது தானே, அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், கையிலே ஆயுதத்தை தாங்கித்தான் ஆக வேண்டும். அதுல எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அல்லவா? ஏன்னு சொன்னா அவர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஆகிவிடுகிறது. கண்டிப்பா அவங்க அந்த ஷூஸை வேர் பண்ணி தான் ஆகணும். அதனால ஒன்றும் தப்பே இல்லை, தாராளமா அவர்கள் மாலை போட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்றோம். ஆக அங்கே விதிவிலக்கு என்பதும் உண்டு. சாதாரணமாக ஒரு சாமானிய மனிதர்களாகிய நாம், ஒரு சிவிலியன்ஸ் சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்கே காலணிகளை நிச்சயமாக அணியக்கூடாது. இது ஏன்னு சொன்னா, விரதம் அப்படின்னு சொன்னா மனக்கட்டுப்பாடு, மெய் வாய் கண் மூக்கு செவி இது அத்தனையுமே நாம் உறுதிபட வைத்துக் கொள்ள வேண்டும். கால்களிலே காலணி அணியாமல் நாம் நடந்து செல்லும் பொழுதுதான் அந்த 48 நாள் விரதம் இருக்கும்னு சொல்லும் பொழுது நமக்கு குளிரும் தெரியாது, அந்த வெயில் சூடும் தெரியாது அல்லவா? அது அத்தனையுமே நாம் பழகி கொள்ள வேண்டும், இந்த உடம்பானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு நாளா எப்படி இருந்திருப்போம், ஒரு சுகவாசியாவே இருந்திருப்போம். நிறைய நம்ம லேசா ரோட்ல சூடு இருந்தா கூட நமக்கு கால் தாங்காது, நம்மளால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செப்பல்லாம் போட்டுட்டு தான் போயிருப்போம். ஆனால் அந்த மாலையை அணிந்து கொண்டு நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்களேன், டெய்லி ஹீட்டரை போட்டு வெந்நீர்ல தான் ஸ்நானம் பண்ணுவார். ஆனா அந்த மாலையை போட்டுண்டான்னு சொன்னா பச்சை தண்ணியில தான் ஸ்நானம் பண்ணுவா. அவளுக்கு அந்த குளிருங்கிறதே தெரியாது. அதுவும் இந்த மார்கழி மாதம் இந்த கடும் குளிரிலும் பார்த்தாலும் கூட அவர்கள் தினந்தோறும் காலை மாலை இரு வேளையிலுமே பார்த்தோம்னா நதியிலோ அல்லது குளக்கரையிலோ அல்லது வீட்டிலேயே கூட ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த பச்சை தண்ணியிலேயே ஸ்நானம் பண்ணுவா. அவளுக்கு என்ன குளிருங்கிறது தெரியாது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஐயப்பனையே நான் என் நெஞ்சிலே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அதே போலத்தான் அவர்கள் காலணி இல்லாமல் நடந்து செல்லும் பொழுதும் கூட அவர்களுடைய கால்களுக்கு அத்தனையுமே மெத்தையாகத்தான் தெரியுமா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னே சொல்றா இல்லையா, அந்த பாடல்களையா அதனால்தான் வச்சிருக்கா. அப்படி விரதம் இருந்து அந்த உடம்பினையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அந்த மன கட்டுப்பாடு என்பதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான்
இது போன்ற ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. அதுக்குன்னே தனியா ஒரு யூனிஃபார்ம் கூட கொடுத்துருப்பா தெரியுமா? ஒரு காவி வஸ்திரம் கட்டிட்டு இருப்பா, இல்ல ஒரு கருப்பு வஸ்திரத்தை கட்டிட்டு இருப்பா. இப்படி டிசைனெல்லாம் ட்ரெஸ் போடக்கூடாது, மற்றவருடைய மனதை கவர்கின்ற வகையிலே நம்ம ஆடைகளை அணியக்கூடாது. ஏன்னு சொன்னா மனக்கட்டுப்பாடு. அதுதான் சொல்லிட்டாலே, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்குவதற்காகத்தான் நான் மாலையை அணிந்து கொண்டிருக்கிறேன், மாலை அணிந்து கொண்டு விரதத்தை இருக்கிறேன். இதுல எனக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. காலணி அணிவது மட்டுமல்ல, நைட்ல படுத்து தூங்குறது கூட மெத்தையில படுத்து தூங்க மாட்டா, பாயில படுக்க மாட்டா. எப்படி படுப்பா? தன்னுடைய அந்த மேல் அங்கவஸ்திரத்தை அந்த துண்டை கீழே விரிச்சு போட்டு அதுலதான் படுத்துப்பா தெரியுமா? இப்படி தன்னுடைய உடம்பினை அதற்கேற்ற சூழல், அந்த சூழலுக்கு ஏற்றவாறு பக்குவப்படுத்திக் கொள்கிறார் அல்லவா? அதுதானே விரதம் என்பது. அதனால் காணொளிகள் அந்த செருப்புகளை அணிவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்லிட்டு நமக்கு குருசுவாமி நமக்கு சொல்லி கொடுத்திருப்பார். இதுல விதிவிலக்குங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிறவா கண்டிப்பா அது அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், அதுல வேற வழி இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அங்கே செய்யும் தொழிலுக்கு முக்கியத்துவம் என்பது வந்து விடுகிறது. அதனாலே அழகா நம்ம சாதாரண மனிதர்களாகிய நாம் விரதம் இருக்கும் பொழுது, மாலை அணிந்து கொண்டு விரதம் இருக்கும் பொழுது நிச்சயமாக காலணிகளை அணியக்கூடாது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.